ஹலோ கேஸ், நம்ம பார்க்குற டாபிக் பேங்கிங் டெக்னாலஜி அண்ட் பேங்கிங் சர்வீஸ். ஓகேங்களா? அதாவது இந்த டெக்னாலஜி வந்து பேங்கிங் சர்வீஸில் என்னென்ன இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் டெக்னாலஜி பிளேஸ் பிவட்டல் ரோல் இன் ஷேப்பிங் ஆஃப் என்ஹான்சிங் சர்வீசஸ். ஓகேங்களா? இந்த பேங்கிங் டெக்னாலஜி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது எக்ஸ்பீரியன்ஸை வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி பேங்க்குக்கு மட்டும் எஃபிஷியன்ட் பண்ணாமல் ஓவரால் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸையும் பூஸ்ட் பண்ணுதுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஆன்லைன் பேங்கிங் வந்துச்சு, எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி டைப்லாம் ஆன்லைன் பேங்கிங் இருக்குது, அதாவது ஆன்லைன் பேங்கிங் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த டெக்னாலஜி வந்து இந்த பேங்கிங் டெக் செக்டரில் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் ஆப்ஸ். ஸோ மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ண ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் ஆப்ஸ். ஓகேங்களா? திஸ் ஆப்ஸ் அலோஸ் கஸ்டமர்ஸ் டு பர்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுறது, பில்ஸ் பே பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக செக் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகேங்களா? ஆன்லைன் பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இதே தான், நம்ம மொபைல் ஆப்ஸ் பண்ணுறது இதே நம்ம ஒரு ப்ரௌசரில் போயிட்டு அந்த வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். பேங்கிங் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் கஸ்டமர்ஸ் வித் செக்யூர் போர்ட்டல் ஆக்சஸிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் பேங்கிங் சர்வீஸ். இன்னும் அதிகமான சர்வீஸ் கொடுக்குறாங்கன்றாங்க. அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், பில் பேமெண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டி டு அப்ளை லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் ஆன்லைன்லேயே பண்ண முடியுது டியூ டு த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இந்த பேங்கிங் செக்டர் சொல்லலாம். ஓகேங்களா? இதனால் வந்து அதிகமாக இருக்குது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதால் நம்ம இவ்வளோ ஃபெசிலிட்டி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது ஆன்லைனில் பேங்கிங் செக்டரில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். ஸோ பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா the biometric authentication method such as fingerprint recognition, facial recognition, iris scanning and enhance security digital banking. ஸோ டிஜிட்டல் பேங்கிங்கோட செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஃபிங்கர் ஆத்தென்டிகேஷன் ஆகட்டும், இல்லை ஃபேஸை வச்சு ரெகனைஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஐரிஸ் கண்ணு இருக்குது இல்லைங்களா? ஸோ கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணுறதாகட்டும், ஸோ இவ்வளோ ஆத்தென்டிகேஷன் பண்ணுறாங்க அவங்களுடைய டேட்டா வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து எல்லாரும் ஒரு 100 கஸ்டமர்ஸ் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தர் காசு எடுத்தாலும் இவர் காசு எடுத்தாரு சொல்லிட்டு அந்த 100 பேரோட லெட்ஜர்லேயும் பதியும். ஓகேங்களா? அதுதான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேங்களா? என்ஹான்சிங் செக்யூரிட்டி டிரான்ஸ்பரன்சி எனக்கு டிஜிட்டல் பேங்கிங். இந்த டிஜிட்டல் பேங்கிங் வந்து இன்னும் செக்யூராக இருக்கிறதுக்காக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏஐ பவர் சாட்பாட்ஸ், விஷுவல் அசிஸ்டன்ஸ் எம்ப்ளாய்டு ப்ரொவைட் இன்ஸ்டன்ட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பேங்க் வெப்சைட்டில் பண்ணாலும் அது கீழே ஒரு சின்ன பொம்மை வந்து மே ஹெல்ப்யூன்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ அது எதுக்காக கேட்குதுன்னா, நமக்கு எதாவது டவுட் தான் கேட்டால் அது ஆன்சர் பண்ணணும். அது ஏஐ பவர்டு. ஓகேங்களா? நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் இது பண்ணணும். அதுக்கிட்ட இருக்க ஆன்சர் வச்சு. ஓகேங்களா? ஸோ சச்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு குவரிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கைட் டு கஸ்டமர்ஸ் ட்ரான்சாக்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ். ஓகேங்களா? எனக்கு இது வந்து டவுட் இருக்குது, இது இப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ஒரு தனிப்பட்ட பர்சனை வச்சு வேலை கேட்குறது அதே மாதிரி முதல்ல பேங்க்கு காஸ்ட் கம்மியாகுது. அதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம் தான். நம்ம கஸ்டமர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூமன் தான் ரிப்ளை பண்ண போகிறாங்க. நார்மலாக ஒரு டவுட் இருக்குது அது மாதிரினா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஏஐ வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஓகேங்களா? ஸோ ஆர்பின்றாங்க. ஸோ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் ரூல் பேஸ்டு டாஸ்க்லாம் வந்து இதை ரோபோட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுற டாஸ்க்கு ரூல் பேஸ், இந்த ரூல்ஸுக்குள்ளே அடங்கி இருக்கணும்னா அது பண்ணுறாங்க. ஓகேங்களா? சச்சஸ் டேட்டா என்ட்ரி, இந்த டேட்டா வந்து என்ட்ரி பண்ணணும் இந்த காலத்தில் அப்படி சொன்னால் அதை வந்து பண்ணுறாங்க. அப்புறம் அக்கௌண்ட் ரெக்கன்சிலேஷனு, இந்த அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ டெபிட் ஆகி கிரெடிட் ஆகிருக்கு அது வந்து ரெக்கன்சிலேஷன் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்தா ரிப்போர்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட்டிங், நம்ம வந்து எவ்வளோ கீழ் பண்ணிஞ்சிருக்கோம், மீன்ஸ் எவ்வளோ ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ரெடியூசிங் எரர்ஸ், இது மாதிரி நம்ம ரோபோட்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எரர்ஸ் வந்து நம்ம கம்மியாகுதுன்றாங்க, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் லெவரேஜ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் கெயின் இன்சைட் டு கஸ்டமர் பிஹேவியர் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது பேங்க் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கஸ்டமரோடைய நீங்கள் எவ்வளோ வித்ரா பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இது மூலம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பிஹேவியர், அவங்க ப்ரெஃபரன்ஸ், அவங்க ட்ரெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இந்த கஸ்டமர் இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மூலமாக பெனிஃபிட் ஆகும்போது பேங்க் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதிகமாக டெபாசிட் இருந்தால் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதிகமாக அவங்களால வேறு பவர், அவங்ககிட்ட அதிகமாக பவர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து இந்த ஆன்லைன் டெக்னாலஜி மூலம் பண்ண முடியுதுன்றாங்க, ஒரு பேர் கஸ்டமருக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற ரேட்டிங் தான். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் பேஸ்டு, அதாவது அவங்க அந்த க்ளவுட் பேஸ்டு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கே இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது அந்த ஃபைலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வைட் ரேஞ்சாக இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டபிலிட்டி, எவ்வளோ ஸ்டோரேஜ்னா யூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டோரேஜ் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து இது பண்ண முடியுது. இது மூலம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிங் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க. மொபைல் அப்ளிகேஷன் வந்து இந்த க்ளவுட் கம்பெனி மூலம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து மேனேஜிங் டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் சப்போர்ட்டிங் வேரியஸ் டிஜிட்டல் பேங்கிங் ஃபங்க்ஷனலிட்டி, பல வகையான டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் வந்து க்ளவுட் கம்பெனி மூலம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஏபிஐ என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ ஏபிஐ ஃபெசிலிட்டிஸ் சீம்லெஸ் இன்டகிரேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் சிஸ்டம் அண்ட் சர்வீசஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்வீசஸையும் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் வந்து இவங்களும் அலோவ் பண்ணுறாங்களா இன்னோவேஷன் ஃபினான்ஷியல் ஆப்ஸ், புது ஃபினான்ஷியல் ஆப்ஸ், அப்புறம் கொலாபரேட்டிவ் வித் ஃபின்டெக் கம்பெனிஸ் ஓகேங்களா. ஸோ ஃபின்டெக் கம்பெனி என்ன கொலாபரேட் பண்ணாங்கன்னா இப்போ ஒரு பேங்கிங் ஆப்பில் வந்து நம்ம வித்ரா பண்ண முடியும், அப்புறம் விச் மீன்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நம்ம என்னென்ன பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். பட் அந்த ஆப் வந்து நமக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறீங்க அந்த பர்சன்டேஜோடு போட்டு அந்த இன்சைட் அந்த பை சார்ட்லாம் போட்டு பார் சார்ட் போட்டு நம்ம காட்டும்போது ஸோ அந்த இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி மூலம் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலம் அவங்க பண்ணுறாங்க வேறு இன்டெகிரேட் பண்ணி ஓகேங்களா, கொலாபரேஷன் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன். ஸோ சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா பேங்க் இன்வெஸ்ட் அட்வான்ஸ்டு சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன். பேங்க் வந்து இந்த செக்யூரிட்டிக்காக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் ஏஜ் ஆஃப் ஆன்லைன் பேங்கிங் இந்த டெக்னாலஜி வந்ததுனால இதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்க சான்ஸ் இருக்குங்களா. ஏன்னா தொழில்நுட்பம் வளர வேறு அதுக்கான ஆபத்தும் வந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து பார்த்துக்கணும்னா அவங்க சைபர் செக்யூரிட்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஃபயர்வால்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கிறது, ஜஸ்ட் லைக் வால்ஸ் மாதிரி. அப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன் டிடெக்ஷன் எதனா தப்பாக இருக்கா, ஒரு வைரஸ் இருந்தால் டிடெக்ஷன் பண்ணுறது. அப்புறம் சிஸ்டம், அப்புறம் என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து அப்படியே சேவ் ஆகாமல் என்கிரிப்ட் பண்ணி சேவ் ஆகுது. அப்புறம் கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டு சேஃப்கார்ட் கஸ்டமர் டேட்டா அண்ட் ப்ரிவென்ட் சைபர் அட்டாக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேட்டா வந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ணுறாங்க உள்ள வேலையும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்களா, யூபிஐ, மொபைல் பேங்கிங் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். நம்ம யூபிஐ கூட ஒரு ஒன் ஆஃப் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் தான் ஓகேங்களா. நம்ம ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுற பே பண்ணுறோங்களா. ஸோ கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட், அப்புறம் மொபைல் வாலெட்ஸு, பர்சன் டு பர்சன் பேமெண்ட்ஸ் ஆப்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பேங்கிங்கில் ஒரு பேமெண்ட் சொல்யூஷனாக இருக்குது. இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்தில் வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி அந்த விஷுவல் ரியாலிட்டி. இப்போ நம்மளுக்கு யோசனை வரும் எதுக்கு ஏஆர் எதுக்கு பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமருக்கு அப்பார்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்க்காக இருக்கட்டும். இப்போ புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பெருசாக கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வித் பழைய அந்த காலத்து மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ஆன்சென்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு டீமோட அந்த தூண் வச்சு அது மாதிரிலாம் நம்ம வந்து அந்த பிரான்ச்சுக்கு போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியாத பட்சத்தில் வந்து அதை ஒரு ஏஆர் வந்து ரெடி பண்ணி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி ஒரு ஃபைலை ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது போத் எம்ப்ளாயிஸ்க்கும் பொருந்தும் கஸ்டமர்ஸ்க்கும் பொருந்த மாதிரி நாங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்க சொல்லிட்டு அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி பிரான்ச் இருக்குது, இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி அந்த விஷுவல் ரியாலிட்டி அது வந்து இதில் வருது ஓகேங்களா. அதாவது அந்த புது ஏடிஎம் வர வந்து அந்தளவுக்கு பக்கமே இருக்காது. மேபி அந்த ஏடிஎம்ல ஒர்க் பண்ணுறாங்களா அந்த கேஷ் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ண சொல்லிட்டு விஷுவலாக காட்டுறதுக்காக அப்பார்ட் ஃப்ரம் ப்ராக்டிக்கல் அவங்களுக்கு விஷுவலாக காட்டுறீங்க பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஃப்ளைட் ஓட்டுறாங்கன்னா ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேம் மாதிரி கொடுத்து விளையாட சொல்லுவாங்களா. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஏஆர்விஆரில் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்கணும் ஓகேங்களா. அதுக்காக யூஸ் பண்ணுறது ஏஆர்விஆர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டெக். ஸோ ரெக்டெக் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி டெக்னாலஜி, அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ரெக்டெக் சொல்யூஷன் பேங்க்ஸ் என்ஷூர் த கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ் எஃபிஷியன்ட்லி. அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எஃபிஷியண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஆட்டோமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராசஸ். இப்போ வந்து எல்லா பில்லுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் சீல் கொடுத்துருக்கணும், அந்த பேங்க் சீல் கொடுத்துருக்கணும்னா அதை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு பர்சன்ட் கொடுக்கறதை விட அது ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி இல்லை ஏஐ ரெடி பண்ணி எல்லா பில்லுலேயும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி ஆன்லைன் பில்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லு அந்த முத்திரை கொடுத்துற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மானிட்டர் ரெகுலேட்டரி சேஞ்சஸ் ஓகேங்களா. இது மாதிரி அந்த மாதிரி இருக்க தேவைக்கு வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் ரெகுலேட்டரி. ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரியேட் பண்ணி மாதிரியே இருக்கும். அதே சமயம் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோம் இல்லைங்களா. அதான் அந்த ரெகுலேட்டரி டெக்னாலஜின்றாங்க. ரெகுலேட்டரின்றது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டெக்னாலஜி வந்து நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மானிட்டர் ரெகுலேட்டரி சேஞ்சஸ். இப்போ வந்து எதனா சேஞ்ச் வருதா, நியூஸ் எதனா வருதா, பர்டிகுலர்லி பேசுனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி நியூஸ் தான் சொல்லிட்டு நம்ம எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் தான் நோட்டிஃபிகேஷன் வருவாங்களா, அது மாதிரி டெக்னாலஜி. அப்புறம் அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டிங் ஆப்ளிகேஷன். எதனா ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, ஒரு இஷ்யூ இருக்குது, அதெல்லாம் அதை ரிப்போர்ட் பண்ணுறது அதில் எதனா ஹெல்ப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா. அதெல்லாம் வந்து அது ரெஜெக்ட் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்மார்ட் வியரபிள்ஸ் கனெக்ட் வித் ஹோம் டிவைசஸ் இன்க்ரீசிங் இன்டெகிரேட் வித் டிஜிட்டல் பேங்க் சர்வீசஸ் யூஸரு செக்யூர் ஆத்தன்டிகேஷன் டு ப்ரொவைட் பர்சனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ரக்ட் ஒரு பேஸ்ட் ஆன் த யூசர் பிஹேவியர் ஓகேங்களா. இப்போது இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக ஒரு ப்ராடக்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா. எல்லா ப்ராடக்ட் தான் அது எது வந்து இன்டர்நெட்டாக கனெக்ட் பண்ண முடியுதோ அதை வந்து எது பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்களோ அதை ஐஓடின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்மார்ட் வியரபிள்ஸ். இப்போ ஒரு வாட்சை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்ல வித்ரா பண்ண முடியும், நம்ம வந்து பேமெண்ட் மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸ்டில் நம்ம இந்தியாவில் கூட இருக்குது ஓகேங்களா. சம் பேங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வாட்ச் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண முடியுன்றாங்க ஓகேங்களா. அது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா. புது விஷயம், அதை வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணுவாங்களா. ஸோ இது மாதிரி வந்து பேங்கிங் செக்டர்லையும் ஐஓடி இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பேங்கிங். ஸோ வாய்ஸ் பேங்கிங் வந்து இது இந்தியாவில் அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல கிளியராக, பட் வந்து அதர் கண்ட்ரியில் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் டு இன்டராக்ட் வித் பேங்க் யூஸிங் வாய்ஸ் கமெண்ட்ஸ் மூலம் அவங்களோட பேங்க்கை இன்ட்ராக்ட் பண்ண முடியுன்றாங்க. ஓகேங்களா. எப்படி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்சஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் அசிஸ்டன்ட் அலெக்ஸா அப்புறம் ஆப்பிள் சிரி மூலமாக பண்ண முடியுன்றாங்க. ஓகேங்களா. ஐ திங்க் இது இந்தியாவில் பாசிபிளாக எனக்கு தெரியல, காரணம் மற்ற விஷயம்லாம் அவர்களுக்கு தெரியும், இது எனக்கு ஐடியா இல்லை. இன்கேஸ் இந்தியாவில் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இந்தியாவில் அவைலபிள்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வாய்ஸ் கமெண்ட் மூலமாக இந்த பேங்கிங் பண்ணுறதும் இந்த வாய்ஸ் பேங்கிங் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் புரிஞ்சுங்க நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அதே வீடியோ பெறுவது உங்கள் பாலா.